ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அப்படியே சடக்குன்னு அமித்ஷா ஐயா மலமலன்னு வந்தார். அப்படி பூங்கத்தை கொடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு லஞ்சு கூடையும் நம்ம ஐயா கொடுத்தார். விஜய் ஐயா வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. சரி, சட்டசபையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. என்னடா இது, அங்கே அது நடக்கு, இங்கே இது நடக்கு, எதை நாம் பார்க்கறது அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க நம்ம தர்பார் இருக்குல்ல, கொடுக்குறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். செம்ம சீனுமா, நேரா செம்ம சீனுமாக்குள்ள போறோம். 10வது நாள் காலை மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் போய்கிட்டே இருக்குது. ஐயா, அதை கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து 5-6 நாளாவது எடுத்து கொண்டு வாங்க ஐயா அப்படின்னு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் ஈர்ப்பா இருக்காங்க. தடக்குன்னு சபாநாயகர் ஐயா, ஐயா எடப்பாடி ஐயா, நீங்கள் தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருக்கீங்க, சொல்லுங்கண்ணே. ஐயா, விதி எண் 55 கீழே நம்ம மாவீரன்கிற மீனவரை ஈரானில் கடற்கொள்ளையர்கள் சுட்டு கொண்டு விட்டாங்க. அது சம்பந்தமாக தான் பேசுகிறேன். அதுதான் கவன ஈர்ப்பு தீர்மானம். பேசுங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறிய அப்படின்னு கேட்டு விட்டார டபக்குன்னு. ஆனால் அவர் குரலில் ரொம்ப கனிவு இருந்துச்சு. சட்டப்பேரவை விதி எண் 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் நிகழ்வு குறித்து என்னுடைய கவனத்திற்கு மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் ஊராட்சி தொடுவாய் கிராமத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடித்து தொழில் ஈடுபட்டிருந்தார்கள். மீன்பிடி தொழிலில் இவர்கள் ஈடுபட்டிருந்த பொழுது இவர்களை ஈரானிய கடற்கொள்ளைகள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாவீரன் 32 மீனவர் சம்பவ இடத்தில் இறந்துவிட்டார். மேலும் பால்ராஜ், சங்கர் மற்றும் மணிகண்டன் ஆகிய 3 மீனவர்களும் படுகாயத்துடன் சவுதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவதில் ஏற்பட்ட அவசியம் குறித்து வாதிக்க வேண்டுமாய் அவனுடைய கவனத்தை கொண்டு வரேன். 4 பேரவைத் தலைவர்களை சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் ஆந்திர கடற்பகுதியில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடாது என்று கூறி 17/6/2026 அன்று ஆந்திர அரசு அதிகாரிகள் காசிமேட்டைச் சேர்ந்த 8 விசைப்படகுகளை பறிமுதல் செய்தோடு அந்த படையில் சென்ற 80 பேரையும் கைது செய்யப்பட்டு இன்று சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது குறித்து அரசனுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். ஐயா, நீங்க வாட்டுக்கு சடக்குன்னு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பதில் சொல்லுனா எங்கிட்ட சொல்ல எல்லாரும் ரெடியாகி அந்த கேள்வியை படித்து அதுக்கு ரெடியாகி தகவலாம் வேணாமா அப்படின்னு அமைச்சர்களுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி சமாளித்து ஐயா சபாநாயகர் ஐயா ஒரு பதில் ஒன்று சொன்னார். ஏற்கனவே நல்லா பாடுவார், இப்போ பதில் வேற சொல்றாரு, கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு அறிவிப்பை கொடுத்திருக்கிறேன், பேச வேண்டும் என்கிறார். நீங்கள் அந்த கவன ஈர்ப்பு அறிவிப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அவரை பேச அழைக்க வேண்டும். முதலில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறார்களா என்று பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் நிகழ்ந்த பிறகுதான் அனுமதிக்க வேண்டும். அறிவு கொடுத்த உடனேயே இதில் பேச அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் முதலில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் கொடுத்த நோட்டீஸை அறிவிப்பை ஏற்றுக்கொண்டார்களா, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொண்டுதான் பிறகுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கொடுத்த கவன ஈர்ப்பு அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பேசுங்கள் என்று சொல்லலாம் என்று ஒரு விதி, ஒரு மரபு. ஆனால் துறையிடமிருந்து அந்த பதில்களெல்லாம் வரப்பெற்றவுடன் எடுத்துக்கொள்வதுதான் மரபாக இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட அவசர அவசியத்தை கருதி இதில் எத்தனை அக்கறையோடு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு நிகழ்வு ஏற்படுகிற போது எவ்வளவு அக்கறையோடு நமக்காக குரல் கொடுக்கின்றால் என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாக அது இருக்கும் என்ற அடிப்படையில் தான் மென்ஷன் செய்யுங்கள், பதிவு செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். இப்போது பதிவு செய்திருக்கின்றீர்கள். உரிய நடவடிக்கைகள் அரசால் எடுக்கப்பட்டு விரிவான விளக்கமான
அறிக்கையோ பதிலோ கிடைத்த பிறகு அதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இந்த பாருங்க ஐயா, காலங்காலமாக ஒரு அவசரமான விஷயம் நடந்தால் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் சடக்குன்னு கொடுத்து அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி அதை செஞ்சு முடிச்சிருவான். நீங்கள் என்னடான்னா அதை காலதாமதப்படுத்தி இது இதெல்லாம் நல்லா இல்லைங்க அப்படின்னு அவர் ட்ரேட்மார்க்கில் சொல்கிறார். நேரமில்லா நேரம் 0 ஹவரில் இதுக்கு முந்தைய இருந்த அரசாங்கம் எல்லாமே முக்கிய பிரச்சனை குறித்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது வழக்கம். நீங்கள் இப்போ வந்து கவன ஈர்ப்பு பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதே போல் நேரமில்லா நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கிய நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அது அரசுடைய கவனத்திற்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் கொண்டு வருவது மரபு. அதையும் தாங்கள் கவனிக்க வேண்டும் என்று அன்போடு வைக்கிறேன். இப்படி எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து அப்படியே கவன ஈர்ப்பில் அப்படியே கொண்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்க முதலமைச்சரை காணும். மனுஷன் ஆப்சண்ட் போலுக்குன்னு பார்த்தா அவர் மற்ற ஸ்டேட்டு முதலமைச்சர்கள் கூடலாம் சேர்ந்து உட்காந்து வேற என்னமோ குச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்கிறது ஒன்று ஒன்றா இனிமேல் தான் வரும். அப்படியே மானிய கோரிக்கை விவாதம் அரிசியில் போய் நின்றுச்சு. உடனே செங்கோட்டையன் முன்னவரையா எழுந்துச்சு சொன்னாரு, ஏங்க ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை வாங்கி எங்கெங்க சாப்பிடுதாங்க, ஆட்டு மாட்டுக்கு தானே போடுறாங்கன்னு சொல்லதான் கொப்புன்னு பத்திக்கிருச்சு. தீயே பத்தாக்கல, ஆனால் பத்திக்கிருச்சு. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது முழுமையாக பாதுகாப்பளித்து தூய்மையான ஆட்சி மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் இதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சொல்லுகிற போது இல்லை அதை மாற்ற ஒரே சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னதில் உங்களுக்கு அதில் இருக்கும், அதை சில பேர் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. அப்படியே இதுக்கு பதில் சொல்ற மாதிரி எம்ஆர்கே இருந்துச்சார். என்னங்க நீங்க யார் இப்படி கொண்டே கூட்டுனா நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம அண்ணன் நேர என்ன ரேஷன் அரிசியை தான் வீட்டை அழகாக பொங்கி சாப்பிட்றாரு, சுகரை குறைக்கிறதுக்கு அதுதான் உதவுதுங்காரு. புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க போல் இருக்க. மாண்பு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நீங்க பேசுங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் பேசலாம். உங்களுக்கு துணையாக பின்னர் யாரும் பேச அனுமதிக்கும். திரும்பி பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க, நீங்க மட்டும் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, முன்னாள் அமைச்சர் ஆனால் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதை சுகரை கம்மியாகும் சொல்லி அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால வந்து எல்லாரும் உறுப்பினர் கே நேரு அவர்கள் பாருங்க, மக்களை ஆட்டு மாட்டு கொண்டே கொட்டுறாங்கன்னு நீங்க சொல்லப்படாது. அவங்க ஒரு பேர் சொன்னாங்கன்னா அதை நீங்க எப்படி நீங்க கரெக்டாக இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? எனக்கு சாப்பிடும் போது அது எனக்கு சுகர் குறையுது, நான் ஃபீல் பண்றேன், அதை விட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப தப்புன்னு இங்க இருந்து கட்டன் ரேட்டு அடிக்க ஆடலாம். அவை முன்னவர் என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்கிறார்? ஆட்டுக்கு மாட்டுக்கு என்பதெல்லாம் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு அரிசி எப்படி கொடுப்போம் என்று சொன்னால், நானும் இந்த உணவுத்துறை 30 வருடத்துக்கு முன்பு நான் பார்த்தேன். எனவே சொல்வது, கருப்பாக இருக்கிற அரிசியை கடைசி நேரம் வேற வழியா, அப்போதெல்லாம் அரிசி கிடைப்பது கஷ்டம், சென்ட்ரல் போர்ட்ல இருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது 1 மாசத்துக்கு 1/2 மாசத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு, அவரும் உணவு அமைச்சராக இருந்தாரு, நானும் உணவு அமைச்சராக இருந்தேன். ஆனால் அவர் தான் நிறைய கட்டினார். அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதுக்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், நீ சொல்லு. நம்முடைய அவை முன்னவர் சொல்றார், ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்க உனக்கு வச்சீங்க நீ ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. நல்லா இருப்பிய, சண்டையை விட்டுருங்க. மல்லுக்கட்ட முடியல, உங்களுக்கு சுகர் குறைஞ்சதுன்னா சந்தோஷம், இன்னும் நல்ல சுகர் குறைய வாழ்த்துக்கள், ஆளை விடுங்க சாமி அப்படிங்கிற மாதிரியே செங்கோட்டையா கேட்டு சடக்குன்னு மைக் எப்படி லவக்குன்னு திருப்பிட்டு உக்காண்டார். ஆவே முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சக்கரை நோயை தடுப்பதற்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்து என்று சொன்னால் நீ கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அப்படியே ஐயா எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு கையை தூக்குனாரு. ஏயா நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, என்ன டவுட்டு அப்படின்னு கேட்டாரு ஆதவர்ஜுனாட்ட நம்ம சபாநாயகர் ஐயா. ஐயா நேர ஐயா கிட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 1000 ஏக்கர் இருக்குன்னு காது விட கேட்டுவிட்டேன். அவர் எதுக்குங்க ரேஜ அரிசி வாங்கி சாப்பிட்டாரு, அவர் சன்னரக அரிசியெல்லாம் வாங்கி சாப்பிடலாம்ல, நம்ம முதல்வர் ஐயா அப்படிதான் போட சொல்லியிருக்காங்கன்னு அவர் வாட்டுக்கு உள்ள சைடு போக்கில் லெஃப்ட் ரைட்டு போறார். நம்மளுடைய முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை மானியருக்கு போய் சொன்னாரு, அண்ணன் நேரு கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கார்டுல தான் அரிசி சாப்பிடுறாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. அதனால அதாவது என்னோட பதிவு நான் முடிச்சிடுறேன், நீங்க பேசும்போது நான் முடிச்சிடுறேன். நான் சிறு வயசுலயே பிஹெச்ல இருக்கும் பொழுது ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி சாப்பிட்ட குடும்பம் தான் என்னோட குடும்பம். அப்ப சாப்பிடும் போதே அரிசியோடைய அளவு வந்து எப்பயும் பெருசா இருக்கும். அதோடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லார் வீட்லயும் இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி நிறைய பேர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிடறான்னு சொல்றாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது போல பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும் யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறது இல்ல. பெரும்பாலும் நான் இதுதான் உண்மையதான், நாங்கள் உண்மையை பதிவு பண்றோம். இங்க வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத உண்மையை நம்ம பதிவு பண்ணணும். இதுல வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி போன ஆட்சி 50 வருஷம் ஆட்சி பத்தி பதிவுப்பதில்லை. இன்னைக்கு இருக்க நிலைமை என்னங்கிறத மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனம் போய் சென்ற பிறகு அப்ப விவசாயிகள் சொன்னாங்க, நாங்க வந்து எங்களுடைய பயிரை மாத்தணும்னா நீங்க வந்து சன்ன நகர்களுக்கு வந்து அதிகமான ஊக்கத்தொகை கொடுங்க அப்படின்னு பதிவு பண்ணுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் திருப்பியும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரு, மற்ற ஆட்சிகள்லாம் விட்டுருவோம், நம்ம ஆட்சியில கொடுக்கக்கூடிய அரிசி சன்ன நகர் நெல்லா நம்ம கொடுப்போம், அரிசியா கொடுப்போம் மக்களுக்கு. நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன் கடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும் முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி அவங்க ஒரு அண்ணனா ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்கிற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். எந்திரிச்சார்லையா நேரையா இங்க வாரியா 3 பருவத்துல நாம விவசாயம் பண்ணணும், நெல் பண்ணணும், தாளடி குருவை சம்பா அப்படின்னு பண்ணணும். அதில் இந்த தாளடியில் தான் சன்னரகத்தை பண்ண முடியும், அதை விட்டு மற்ற பருவத்தில் பண்ண முடியாது. இங்கே நீங்கள் இது பண்ணலைன்னா வெளியில் தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும், காசு கொடுத்து வாங்கினா நிறைய செலவாகும். அதை சொன்னால் ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்காரு விவசாயி, இல்லை கேட்குறான். குருவை தாளடி நவரைப்பட்டம் என்று 3 பட்டங்கள் விளைகிறது. 3 பட்டங்களில் குருவையில் விளைகிறது மொத்தமான அரிசி தான் விளையும். அதாவது 7-8-31 46 AST 16 ஆந்திரா பொன்னி போன்ற ரகங்கள், AST 16 போன்ற ரகங்கள் இது புதிதாக கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு அதுபோல் சன்ன ரகம். அந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அரிசி அளவு அதிகமாக கிடைப்பதில்லை, ஆந்திரா பொன்னி மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். எனவே சன்ன ரகம் தாளடி பட்டத்தில் மட்டும்தான் உருவாகும். நவரை பட்டத்தில் தாளடி வந்து சன்னரகம் போட்டால் விளைச்சல் அதிகமாக வராது, விவசாயிக்கு லாபம் வராது. எனவே சன்னரகம் என்பது ஒரு பட்டத்தில் தான் வர முடியும். நீங்கள் நினைப்பதை போல வெளியிலிருந்து வேணா வாங்கலாம், நீங்க சன்னரகத்தை வாங்கி வேணா கொடுக்கலாமே தவிர விளைவிக்க முடியாது. இதுதான் அரசியல். நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. எவ்வளவு நிலம் இருந்தாலும் சாப்பிட்றது தான் சாப்பிட முடியும். சர்க்கரை நோய் வந்தவங்க அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டாதான் அது குறையுங்கிற டாக்டருடைய அட்வைஸில் தான் அந்த அரிசி சாப்பிட்டு இருக்கிறோமே தவிர இதுதான் உண்மை. இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏதோ நாங்கள் உற்பத்தி பண்ணி உங்களை மாதிரி இருக்கிறவர்களுக்கு அதை நான் கொடுப்பதற்காக தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியே ஏவாவேலு அண்ணாச்சி எந்திரிச்சு சொன்னார், ஐயா அரிசியில் சில பல ரகங்கள் இருக்குது, உங்களை மாதிரி வெள்ளை கலரில் அரிசியும் இருக்குது, என்னை மாதிரி கருப்பு கலரில் இருக்குது, பல ஸ்டேட்டுகளில் இருந்து அங்கிட்டுக்கிட்டு இந்த தொகுப்புல இருந்து வர்றதுனால அது கலந்து கட்டி இருக்கிறதுனால இந்த கருப்பாக இருக்குது அதாக இருக்குங்காங்க.
நாங்கள் சத்தீஸ்கர்ல இருந்து வர அரிசி தான் கொஞ்சம் இதாக இருக்கும்னா அதை நிப்பாட்டியாச்சு, ரொம்ப நாளாச்சு. நீங்கள் வாட்டுக்கு இப்பயும் போட்டு இதே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு அப்படி கேட்காரு. அவை முன்னோர் சொன்னதை போல அரிசி வந்து பழுப்பு நிறத்தில் வந்தது. அது சத்தீஸ்கர்ல இருந்து வர்ற அரிசி. ரேஷன் கடையில் இதை பற்றி ஒரு செய்தி வந்த உடனே முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ரேஷன் அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, நாளைக்கே வந்து அதெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கன்னாரு. என்ன விஷயம்னாரு, இது சத்தீஸ்கர்ல வந்த அரிசி அப்படின்னு உடனே மத்திய தொகுப்பில் இருக்கிற உணவுத்துறையை சந்தித்து, உணவு அமைச்சரவை சந்தித்து, எங்களுக்கு இனிமேல் சத்தீஸ்கர் அரிசி தேவையில்லை, பஞ்சாப் அரிசியும் ஆந்திரா அரிசியும் தான் வர வேண்டும் என்று ஆணை பெற்று அதுக்கு பின்னால் தொடர்ந்து அரிசி கொடுக்கப்பட்டது. இதுதான் உண்மையான வரலாறு. இதுதான் உண்மையான வரலாறு. அடுத்து எங்களுடைய அண்ணர் மு.க. ஸ்டாலின் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணிக்கு ஒரு ஆர்டர் போட்டு, நீங்க உள்ளூர்ல அரிசி இது நெல் பர்ச்சேஸ் பண்றீங்க, நாம இது ஈடு செய்தாதான் மீதி அரிசி தருவாங்க. இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டா, தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும், உங்களை மாதிரி சகப்பா இருக்காது. அதனால அதுக்கு என்ன ஆர்டர் போட்டார் தெரியுங்களா, வெளிநாட்டு ஜெர்மனா இருக்கலாம், இல்ல உள்நாட்டு இருக்கலாம், கலர் சாற்றை ஒன்னொன்னு நீங்க வாங்கி ஒரு மில்லுலையும் வச்சு அதை வெளுமையாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. ஆனா நீங்க போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை வந்து அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? அப்படியே முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காமராஜர் இருந்துச்சு. இங்க பாருங்க, மக்கள் வந்து அதை சாப்பிட்றவங்க பல பேர் இருக்காங்க. நீங்க வேணா சாப்பிடாம இருப்பிய, வசதியா இருப்பிய, நீங்க வேணா சாப்பிடாம இருப்பியா, சில 1-2 பேர் ஏதாவது தப்பு பண்ணா உடனே மக்கள்லாம் ஆட்டு கூட்டுறாங்க, மாட்டு கூட்டுறாங்க, இதெல்லாம் தப்புங்க. ஏகப்பட்ட பேர் ரேஷன் அரிசி சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் பேசப்படாது அப்படின்னு சொல்றாரு. ஆன்மிகு பேரவைத் தலைவர், நானும் இந்த துறையில் 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக நான் புரட்சி அம்மா காலத்தில், எடப்பாடி காலத்தில் பணியாற்றி அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் எல்லாம் இதை பெரும்பாலும் இந்த அரிசியை, ரேஷன் அரிசியை சாப்பிடுவதில்லை, வாங்குவதில்லை என்று சொன்னார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் என்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான். பாக்கி எல்லாருக்கும் டார்கெட்டட் தான். அதாவது ஒரு பகுதியினருக்கு தான் கொடுக்கிறார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை வழங்குவது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குகிற திட்டம். அதை வந்து நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. இதுல நான் சொல்லிடுறேங்க. அப்படியே எடப்பாடி ஐயா ஒரு ஐடியா சொல்ல எந்திக்கார். சபாநாயகர் அவர்களே, நெல்லெல்லாம் கொள்முதல் வாங்கி வச்சு வைக்கிறோம், அதை மூடி வைக்கிறோம். திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக மழை பெஞ்சு அப்படியே மூட்டை நனைஞ்சு போய் அப்படியே கொஞ்சம் இதாகி போகுது, பூஞ்சி ஆகி போகுது, அது அப்படி கருப்பாகி போகுது. அதை இந்த மற்ற ஸ்டேட்டுகளில் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, நாம் அதை எப்படி பூஞ்சை ஆகாமல் பார்த்து கொண்டு வந்து அரிசி சூப்பராக கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இந்த பிரச்சனைக்கே வழி இல்லையா அப்படின்னு ஐடியா கொடுக்கார் முன்னாள் முதல்வர் இல்லையா? கேட்டுக்கங்க. அரசனுடைய நேரடி நெல் கொள்முதலிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. அது காலம் தாழ்த்தி அனுப்புகின்ற காரணத்தினால்தான் இந்த பழுப்பரிசி வருகின்றது. அது மட்டுமல்ல, மழை காலத்திலே ஈரப்பசையோடு நம்ம கொள்முதல் செய்கிறோம். அதனால உணவுத்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செய்தவுடன் உடனுக்குடன் அரவை ஆலைக்கு அனுப்ப வேண்டும். மற்றொன்று, வெளிமாநிலத்திலிருந்து தான் வரும் சொல்றாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா வெளிமாநிலத்திலிருந்து அரிசி மத்திய அரசு கொடுப்பதில்லை. பற்றாக்குறையா இருந்தால் வெளிமாநிலத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஆந்திராவில் இன்றைக்கு அருமையான அரிசி தயார் பண்ணிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. அதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அற்புதமான அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்ல டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணா இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். ஆனா இப்பொழுது இருப்பதை விட 2500 கோடி கூடுதலாக செலவாகும். 10% அவுட்டம் குறையும். அதை இந்த அரசு பரிசீலித்து இந்த அற்புதமான அரிசியை நியாய விலைக் கடையில் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன். அப்படியே பூண்டி கலைவனரைய எதிர்த்தாரு. நீங்க தான் என்ன பெண்களுக்கு நீங்க இடம் கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்னு நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே திராவிட கழகம் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கு. பாருங்க, எம்எல்ஏ இருந்ததுக்காக கையெழுத்து எடுத்து பாருங்க, லெஜர் எடுத்து பாருங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க எத்தனை பேர். வாக்குரிமை எப்படி வாங்கி கொடுத்துருக்கோன்னு பாருங்க. அதை விட்டு நாங்கள் தான் வச்சிருக்கோம் அப்படி இப்படி நீங்க வாட்டுக்கு அப்படிலாம் பேசப்படாது அப்படின்னு அரிசியிலிருந்து அரசியலுக்கு போறாரு. எதுக்கு அப்படின்னு யோசிங்க. வெற்றிக்கு உழைத்திட்ட திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள கழக நிர்வாகிகள் நண்பர்கள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் நண்பர்கள் அனைவருக்கும்
எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எனக்கு வாக்களித்த அத்துணை வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தொடர்ந்து இந்த 5-6 நாளில் பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பெருமைகளை சொல்லியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பெண் உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறது இன்றைய ஆளுங்கட்சியில் தான் அப்படின்னு பெருமையாக பேசினாங்க. வாழ்த்துக்கள், எனக்கும் மகிழ்ச்சி. அது அதே நேரத்தில் ஒரு வேட்பாளராக வரணும்னா அவர் வாக்காளராக இருக்கணும். அந்த வாக்குரிமையை பெற்று தந்தது திராவிட இயக்கம். அதனால அந்த திராவிட இயக்கத்தின் வழித்தொடர், ஏன்னா என்னோட தந்தையார் நீதி கட்சியில் இருந்தவர். அதனால அந்த நீதி கட்சி காலகட்டங்கள் என்ன சார் இல்ல அதனால எப்படி கேட்டீங்கன்னாக்கா அந்த வாக்குரிமையை பெற்று தந்தது நீதி கட்சி, திராவிட இயக்கம். அதனாலதான் வாக்காளர் தான் வேட்பாளராக வர முடியும். இன்னைக்கு அதனாலதான் வேட்பாளர்களாக இருந்து இன்னைக்கு அதிக எண்ணிக்கையில பெண்கள் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவதுங்க, ஏட்டில் இருப்பது கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க பண்ணது பூரா ஏட்டிலேயே இருக்கு, நாங்க பண்றது சட்டியில கறிக்கு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். எங்க ஐயா அப்படி அவ்வளவு அழகா செலக்ட் பண்ணி பாருங்க, எப்படி உட்காந்துருக்காங்களா. வெங்கட்ரமன் ஐயா சொல்றார், மனுஷன் அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சின்ன கருத்து. உரிமையை பெற்றுத்தருவது மட்டுமல்ல, உரிமையை கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு உரிமை கொடுத்தாலும் பேப்பர்ல கொடுத்தா பத்தாது, அந்த உரிமைகளை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். காமிச்சாதான் அது நம்ம கொடுத்த உரிமைக்கு உண்டான சமநிலை இருக்கும். நீங்க ஏற்கனவே உருவாக்கின புத்தகத்தில் இருக்கிற சமத்துவம் அது இதுன்னு அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிய. நாங்க புதுசா புத்தகத்தை உருவாக்கி பரட்டு என்ன அளவுக்கு பண்ணியிருக்கோம். கீர்த்தனா அவருக்கு அமைச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் பொங்குறாங்க. அப்படி அவங்க வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர் மட்டும்தான். எல்லாரும் இன்னைக்கு புக்ல மட்டும்தான் உட்காந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அரசு சட்டமே தேவையில்லாம எங்களுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டிய ஒரு ஹிஸ்டரியா எனக்கு படைச்சிட்டு இருக்கிறது தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். ஐயா, இவங்க 2 பேரும் மாற்றி பேசிட்டு இருக்காங்க. சமூக நலத்துறை அமைச்சர் நீங்க தானே, சடக்குன்னு எஞ்சி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு விடுங்க அப்படின்னு சபாநாயகரை வன்னியரசையாட்ட கேட்டவுடனே எல்லாம் ஓகே தான். ஆனால் இதுக்கு முன்னோடி யார் தெரியுமா? அம்பேத்கர் தான். மேட்ரு ஓவர் அப்படின்ட்டார். மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது நீதி கட்சி, திராவிட இயக்கம் என்று சொன்னார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கு முன்பு இந்தியாவிலே சொத்துக்கள் வைத்திருந்தால்தான் வாக்குரிமையே என்று இருந்தது. அதை மாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாக்கு, அந்த ஒரு வாக்கும் ஒரே மதிப்பு. பணக்காரன், ஏழை, மேல் சாதி, கீழ் சாதி, பெண், ஆண் என்று இல்லாமல் ஒவ்வொரு வாக்கும் ஒரே மதிப்பு என்கின்ற அந்த மதிப்பை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற செய்தி இந்த அவையில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். சடக்குன்னு ஐயா எழுந்தார்லா. யாரு? நம்ம வேலுமணி ஐயா எழுந்து சட்டு சொல்றாரு. இங்க இருக்க 50x50 அப்படி சமமாக பிரித்து எங்கள் அம்மா கையெழுத்து போட்டாங்க. நான் அமைச்சராக இருந்தேன் பாருங்க. எல்லாம் அப்படி உள்ளாட்சி துறையில் அதெல்லாம் அவங்களுக்கு வரலாறு புரியலைங்க. என்னத்தை சொல்கிறது, எடுத்து சொன்னால் கேட்க மாட்டேங்கிய அப்படின்னு அங்கலாவிக்கார். உறுப்பினர் வேலுமணி பேசுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்களுக்கு யார் முக்கியத்துவம் என்று விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைச்சர் கூட சொன்னாங்க, எங்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது வரவேற்கக்கூடியது. எங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதிகமாக பெண்களுக்கு அதிகமான திட்டங்கள் தந்தாங்க. பெண்கள் கமாண்டோ படையில் அதிகமான திட்டங்கள், அது பேரவைத் தலைவர் தெரியும். குறிப்பா உள்ளாட்சியிலே 50% இடஒதுக்கீடு கொண்டது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். நான் தான் உள்ளாட்சி அமைச்சர் சட்டத்தை அமல்படுத்தின அன்னைக்கு அம்மா முழுமையா இருந்து சட்டத்தை அமல்படுத்திட்டு வீட்டுக்கே போனாங்க. ஆகவே அற்புதமான அதை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். எல்லாரும் அந்த மாதிரி அரிசி கிரிச்சி சமத்துவம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சிவி சண்முகம் எழுந்தாரு. சரி, அவர் ஏதோ அரிசி சம்பந்தமா இல்லை அரசி சம்பந்தமா பேசுவார்னு பார்த்தா எங்கள் தொகுதியில் மதுக்கடை வேணாம்னு சொல்லி போராடுறதாக நீங்கள் அங்கே போய் திறந்து வச்சிருக்கிய ஊரை என்கிட்ட குய்யோ முறையங்காக நான் என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னு கேள்வியோட நிற்காரு. பதில சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
அவையின் விதி 55 படி மது மற்றும் ஆயுள்துறை அமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கிறேன். என்னுடைய மயிலம் தொகுதி மயிலம் ஒன்றியத்தில் இருக்கின்ற நடுவுணர்ந்தல் புதூர், புளியனூர், காட்டுச்சிவரி, கிராண்டிபுரம், கல்பாக்கம், அழகிநல்லூர், மன்னமுண்டி கிராமத்தில் இருக்கின்ற நடுவுணர்ந்தல் புதூருடைய கிராம எல்லையிலே செஞ்சி நகரத்தில் இருக்கிற மூடப்பட்ட மதுக்கடையை கொண்டு வந்து அந்த கிராமத்தினுடைய எல்லையிலே புதிதாக நேற்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தேர்ந்தெடுப்பதால் ஏற்பட்டிருக்கிற பதட்டத்தை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அப்படியே நம்ம விக்னேஷ் ஐயா எந்திரிச்சு அதுக்கு பதில் சொல்றாரு. இங்க பாருங்க, கடையை அப்படி லைட்டை மாற்றி வச்சிருக்கா. இந்த பழைய கடைக்கு இந்த வாடகை கொடுக்கறது, இந்த இட பிரச்சனை அப்படின்னு இந்த ஓனர் ரொம்ப டார்ச்சர் பண்றார். அதனால தான் அப்படியே லைட்டாக அந்த பக்கம் கொண்டு வச்சோம். வேற ஒன்றும் கிடையாது, புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு மழுப்புறா. செஞ்சி வட்டம் ஜம்போதி கிராமத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த கடையானது கடை எண் 11,610 நில பிரச்சனை மற்றும் வாடகை பிரச்சனை காரணமாக இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதன் காரணமாக மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் திண்டிவனம் வட்டம் நடுவனந்தல் கிராமத்தின் எல்லையில் 19/8/2026 அன்று இடமாற்றம் செய்யப்பட்டது. மேற்படி கடையின் அருகே பள்ளிகளோ கல்லூரிகளோ வழிபாட்டு தலங்களோ ஏதும் இல்லை. மேலும் இந்த கடையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடியிருப்புகளும் இல்லை என்பதை தெரிவித்துள்ளது. இந்த பதில் செல்லாது. நான் ஒத்துக்கிற மாட்டேன். நீங்க அப்படியெல்லாம் இப்போ சொல்லுதியா, அப்போ சொல்ல நீங்க வாட்டுக்கு வரைய ஒரு பெட்டியை தூக்கி வச்சு டொப்பு வெடிய போட்டியா கடை திறந்து வண்டி எடுத்துட்டு போயிருங்க. அது மக்கள் குஜாபுரம் கத்துட்டு யான்ட்டு வந்து நிற்காங்க. நீங்க புதுசாக தான் திறந்திருக்கீங்கிற மாதிரியே நிற்கார். கரெக்டாக பதில் சொல்லுங்க யாராவது. மாண்புமிகு மதுவிலக்கு ஆய்வுத்துறை அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த பதில் ஏற்புடையதல்ல, தவறான பதில். நான் என்னுடைய தொகுதி, அந்த மயிலம் தொகுதி என்பது முழுக்க கிராமங்கள் நிறைந்த தொகுதி, ஒரு பேரூராட்சி கூட இல்லாத ஒரு தொகுதி, குக்கிராமங்கள், விவசாயிகள் நிறைந்த பகுதி. நீங்கள் சொல்லுகின்ற செஞ்சி நகரத்து அருகையில் இருக்கின்ற ஜம்போதி கிராமத்திலிருந்து மாற்றப்பட்டு மூடப்பட்ட கடையை இப்போது கொண்டு வந்து 25 கிலோமீட்டர் தாண்டி செஞ்சி நகரத்துக்கு அருகில் இருந்த கடையை 25 கிலோமீட்டர் தாண்டி திண்டிவனம் நகரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் இருக்கிற நடுவனந்தல் கிராண்டிபுரம் எல்லையிலே அந்த கடையை நேற்று திறந்திருக்கிறார்கள். எந்த முன்னறிவிப்பும் இல்லை, யாருக்கும் தெரியவில்லை, கடை எண் கூட இல்லை. அதனால்தான் தான் அந்த கடை எண்ணை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடவில்லை. கடை எண் இல்லை, பலகை இல்லை, எதுவும் இல்லை. திடீரென்று ஒரு இடத்துல ஒரு கார்ல அந்த சரக்கை கொண்டு வந்து டக்கு 2 பாட்டில வச்சு கடையை நேற்று திறந்திருக்கிறார்கள். முழுக்க கிராமங்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி. கிட்ட அந்த சுற்றுவட்டத்தில் இருக்கிற 80 கிராமத்தில் இதுவரை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இதுவரை எந்த காலத்திலும் மது கடைகள் இருந்ததே இல்லை. இதுதான் முதல். நகரத்தில் இருந்த கடையை தூக்கி வந்து கிராமத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் 25 கிலோமீட்டர் தாண்டி 3 கிலோமீட்டர் திண்டிவனம் நகரத்தில் மது கடைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு கிராமத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படியே நம்ம தேமுதிக அந்நியார் வெளியில் வந்து சொல்றாங்க. அவங்ககிட்ட கேட்டாங்க, இந்த கார் பத்தி இங்க வருங்க, அது இப்பதான் புதுசாக வந்திருக்காங்க, அதனால நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் என்னுடைய ஐடியா என்ன அப்படின்னா, இந்த கார் கொடுக்கறதுக்கு பதிலாக விவசாய கடனை முழுசா தள்ளுபடி வந்துட்டா நல்லா இருக்கும்ல, மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. நீங்க எம்எல்ஏக்கள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது சந்தோஷம் தான், ஆனா அதை விட விவசாயிகள் ரொம்ப முக்கியம் இல்ல. கருத்தை சொல்றாங்க அந்நியா. இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், வரவேற்கத்தக்கது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு கார் இருக்கு, இதான் உண்மை. இந்த பாருங்க, இந்த வரிசையில பாருங்க, எல்லாருக்கும் ஃபாரின் காரே இருக்கு, சாதாரண கார் கூட இல்ல, ஃபாரின் கார்ஸே நிக்குது எல்லாருதுமே. சோ கார் இன்னும் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு நான் நேத்தே சொன்னது மாதிரி பால் கொள்முதல் விலையில 3 ரூபாய் தான் உயர்த்தி இருக்காங்க, அது இன்னும் கொஞ்சம் உயர்த்தி இருக்கலாம். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியை பண்ணி இருக்கலாம். ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். ரேஷனுக்கு முழு உரிமை கொடுத்திருக்கலாம். இது போன்று அரசாங்கம் இன்னும் ஏழைகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் அந்த தொகையை செலவு பண்ணிருந்தா அந்த தேமுதிக வரவேற்றிருக்கும் என்பதை நேற்றே என் கருத்தா நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் முதலமைச்சர் இதுவரையும் இந்தியாவில யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதனால அவர் ஒரு கார் பிரியர். எப்பவுமே எங்க சின்ன வயசுல இருந்து விஜய் அவர்கள் எங்களுக்கு தெரியும். அதனால அவங்க தாவேக்கால எல்லாரும் கார் வேணும்னு அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால எல்லாருக்கும் அது கொடுத்திருக்காரு. சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நல்லதாவே கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்ல அது வேற. பட் அவருடைய திட்டங்கள் மக்களுக்காகவும் கடைகோடி மனிதனுக்கும் பலன் அளிக்க கூடியதா இருக்கு.
அப்படியே நம்ம மாணிக்கந்தாகூர் ஐயாட்ட போய் உங்களுக்கும் அன்புமணி ஐயாவுக்கும் ஒரு வாக்கிய தகராறு ஓடிக்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் கர்ப்பூர்னுக்கிட்டு இருக்காரு. என்னன்னா ஐயா, நான் வந்து சிவனேன்னு தான் கேட்டேன், சும்மா அப்படி போகிற ஓக்கில் கேட்டால் அதுக்கு அவர் கோச்சுக்கிட்டு இருக்கார். மோடி ஐயாவோட தான் நீங்கள் ரொம்ப நட்பாக இருக்கீங்க, மேகதாது அணையை கட்டுறதுக்கு செங்கல் மண்ணெல்லாம் கொடுக்காதேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. நான் என்னத்தை பண்ணட்டும் அப்படின்னு அப்பாவியாக கேட்கறலாம். ஆனா இது மேகதாதுல கர்நாடக அரசியல்வாதிகள் மேகதாது அமைக்கணுங்கிறாங்க. பாஜகவினுடைய எடியூரப்பாவும் சரி, காங்கிரசினுடைய டி.கே. சிவகுமார் அவர்களும் சரி, இதை முடிவு செய்ய வேண்டியது யாரு? மோடிஜி தான் முடிவு செய்யணும். அன்புமணி அவர்கள் மோடிஜியோட கூட்டணியில இருக்காரு, என்டிஏல இருக்காரா இல்லையா? இருக்காருன்னா அவர் மேகதாது அமைக்க கூடாது, நீங்க அமைச்சீங்கன்னா நாங்க வந்து டீலிமிட்டேஷன் உங்களுக்கு ஆதரவு தர மாட்டோம் அப்படின்னு சொல்ல பிராணி இருக்கா, தைரியம் இருக்கா? இதுதான் நான் அன்புமணிகிட்ட கேட்கிறேன். கேட்டா பிட்டு பிள்ளை தொட்டி விசிலு அப்படின்னு இருக்காரு. எனக்கு புரியல. எனக்கு நம்ம வந்து நம்ம மெட்டர்னிட்டி டிபார்ட்மெண்ட் இல்ல, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுல பேசிக்கிட்டு இருக்கோம், சீரியஸான மேட்டர் பேசிக்கிட்டு இருக்கோம். மேகதாதுல அமைக்கிறதுக்கு 3 பேர் தான் இதுல இன்வால்வ்மெண்ட். ஒண்ணு கர்நாடகா முதலமைச்சர் வைக்கணும்னு சொல்றாரு, கட்டணுங்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் கட்டக்கூடாதுங்கிறாரு. மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும். மத்திய அரசு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு போய் சொல்லி நான் அந்த அரசுல இருந்து வித்ட்ரா பண்றேன் அன்புமணி சொல்ல தயாரா இருக்காரா? நான் வந்து இந்த அரசுக்கு கொடுக்குற ஆதரவை நான் வித்ட்ரா பண்றேன், நீங்க மேகதாது கட்டிங்கன்னா நான் வித்ட்ரா பண்ணிடுவேன், இல்லை நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கேன், இதே மாதிரி அண்ணன் பழனிசாமி போய் சொல்ல தயாரா இருக்காங்களா? சொல்ல தைரியம் கிடையாது, பிராணி கிடையாது. அப்படியே மக்களை பூரா கூப்பிட்டோம். இந்த நடந்து வர்றதுக்கு சிரமமாக இருக்கு, ஒரு கார் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்லா எம்எல்ஏ. சடக்குன்னு முதல்வர் மறுநாள் என்ன பண்ணார், எந்திரிச்சு எல்லாருக்கும் காரு, உதவியாளர் உண்டு போங்கன்ட்டார். எல்லாரும் கை தட்டி ஆர்ப்பரிச்சாங்க. மறுநாள் பார்த்தா வரிசையாக ஒரு கம்பெனி காரை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. எந்த கார் வேணும்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிடுவோம் அப்படி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய? காரு ரொம்ப அவசியமா அப்படின்ற மாதிரியும் கேள்வி போகுது. மக்கள்லாம் பதில் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்கதா. எதனாலன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் இடத்துல நேரடியாக போயிட்டு சீக்கிரமாக மக்களோட பணியெல்லாம் முடிக்கிறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். ஒரு அலுவலக உதவியாளர் மற்றும் ஒரு ஓட்டுநர், வாகன பராமரிப்பு செலவு, எரிபொருள், இது எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது இது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன். இது கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலையில் கொஞ்சம் பேருக்கு கிடைக்கும். இதனால் 25,000 ரூபாய் ஒருத்தருக்கு வந்து சேலரியாக கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு குடும்பம் வந்து வாழ்வாதாரம் அவங்க குடும்பம் இருக்குது. எல்லாரோட குறையும் வந்து எம்எல்ஏவால் கேட்டுட்டோம். அவங்களோட குறைகளை போய் கண்ணோட்டமாக பார்க்குறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். 480 குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்தது வரவேற்கத்தக்கது. அது நல்லது தானே, வரவேற்க முடியாதானே, அவர் செயல்பாடுகள் நல்லதான். ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவதற்காக அடுத்த கட்ட நகர்வாக இந்த தமிழக முதல்வரின் கார் வழங்கும் திட்டம். சட்டமன்ற தொகுதியில் பணி செய்யவும் மக்களுக்கான பணிகள் செய்யவும் காரும் உதவியாளரும் அத்தியாவசிய தேவை. ஒரு சில எம்எல்ஏக்கள் மட்டும்தான், புதிய எம்எல்ஏக்கள் மட்டும்தான் கார் இல்லை. இன்னைக்கு தாவேக்கா முழுமையாக ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிற காரணமான தாய்மார்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான அரிசி, சிலிண்டர், இந்த மாதிரி பொருட்களுக்கான விலையை குறைச்சி கொடுக்கலாம். சிலிண்டர் சொன்னாங்க, சிலிண்டர்னு ஒன்றும் வரல. 2500 சொன்னாங்க, அதுவும் வரல. இன்னும் பஸ் போக்குவரத்து சொன்னாங்க, அதுவும் கிடையாது. சோத்துக்கு இல்லாமல் நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. விவசாய கடன் நிறைய வாங்கியிருக்காங்க, அது முழுமையாக தள்ளுபடி பண்ணியிருக்கலாம். ஏழை மக்களுக்கு போய் சேரக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாம் எவ்வளவோ இருக்கு. அதுல வந்து இது வந்து ஒரு அனாவசிய செலவு. விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணலை. அது வந்து மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் 35,000 75,000 இது போதுமானதாக இல்லை. ஆனால் பாமர மக்கள்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். எம்எல்ஏக்கு அவங்க வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இது வரைக்கும் ஒரு இதுவும் வந்து பேசல, செய்யல, எதுவுமே செய்யல. கார்ல வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து உங்களுக்கு என்ன குறை, உங்க என்ன குறைன்னு கேட்க போறது இல்லை. அவங்க வந்து கார் கொடுத்தா வந்து எல்லா மக்களும் வந்து பாப்பாங்களா? ஒரு ரீல்ஸ் போய முகத்திலே அவங்க வந்து அந்த காரை வச்சுக்கிட்டு அவங்க ரீல்ஸ், இவங்க அந்த காரை வந்து தனிப்பட்ட பயன்படுத்த மாட்டாங்கன்ற எந்த ஒரு நிச்சயம். சரி மக்களே, தர்பாரில் நீங்க பார்த்த விஷயங்களோட நாம இப்ப விடைபெறோம். அடுத்த தர்பார்லையும் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்க வரேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன். வணக்கம் மக்களே.